அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த மூச்சாகப்பட்டது பின்பக்கம் போனோன்றான்றாரு. இங்கே மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஆடக்கூடாதுடா, ஆனா கடவுளை பார்க்க முடியாது. அது பின்பக்கம் முதுகு வழியாக கொண்டு வந்து தண்டில் கொண்டாந்து உச்சிக்கு காட்டுதான்றாரு. இதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேன்னு. குருட்டு கிழவன் மேலே உட்காந்துங்கிறான் சிவபெருமாள். ஆனால் இருட்டில் அம்பாள் கல்யாணம் ஆகாத பொண்ணாக உட்காந்துக்கிறாளாம். தெரியல அவள் எங்கே உட்காந்துக்கிறான்னு. நடுவில் இந்த மகாவிஷ்ணு வயிறு மறைச்சிச்சு ஆசை. அப்போது இந்த வழியில் வந்தால் விடமாட்டேன்றான் இந்த ஆள் அண்ணன் மகாவிஷ்ணு இந்த வயிறு. அப்போது இவனுக்கு தெரியாமல் தான் அந்த அவங்க வீட்டுக்காரை பார்க்க போகணும். இந்த நேர் வழியில் போனால் பார்க்க முடியாது. அப்போ குறுக்கு வழியில் போயிடுன்றார் திருமூலர். முதுகு தண்டு வழியாக போயிட்டு அங்கே போனீங்கன்னா பாவம் உனக்காக அந்த ஆள் காத்துருந்து கண்ணே போயிட்டு உட்காந்து கிடக்குறான். அந்த ஆளை போய் சந்திச்சுக்குமா அப்படின்றான். முதுகு தண்டு வழியாக போனால் பாவம் வீட்டுக்காரர் பரதாமல் கண்ணீர் அதை உட்காந்துங்கிறாரு. வீட்டுக்காரர் காதில் போய் அம்மா சொல்கிறாங்க, அம்மா நான் வந்துக்கிறேன் வீட்டுக்கார, இனிமேல் ஒன்றும் பயப்படாத, உனக்கெல்லாம் கண்ணு வந்துடும். உடனே அவர் திறந்து பார்த்த உடனே அந்த அம்மாவனுடைய வெளிச்சத்தில் அவருக்கு கண்ணு வந்துடுச்சான். கண்ணு வந்த உடனே அந்தம்மா சும்மா இருப்பாங்களா? இவ்வளோ பாடுபட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தது யார்? புள்ளக்காரன் சேர்த்தான். பிரிஞ்ச அப்பா கிட்ட பிரிஞ்ச அம்மாவை எடுத்துன்னு போய் புள்ள சேர்க்குறான். புள்ளன்ற உயிர். அப்போது இந்த பிரிஞ்ச தாயும் தகப்பனும் இவ்வளோ காலம் பிரிஞ்சு போயிருந்தாங்க, சேராமல் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புள்ள சேர்த்துருப்பான். அப்போ புள்ளைய அனாதியாக விடலாமா? தனக்குள்ளே சேர்க்குறான். அதுதான் மோட்சம் முக்தி சாமி. ஒரு போட்டி கொடுக்குறாரு, ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒரு ஆடு கொடுப்பேன், ஒரு லாரி தீனி கொடுப்பேன், ஆடை எடை போட்டு கொடுப்பேன், தீனி எடை போட்டு கொடுப்பேன். இதை சீராக எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டுக்கிட்டார். எல்லா ஜனமும் கூடி போச்சு. உடனே சொல்லிட்டாரு, இது சரியாக இல்லைன்னா தலையை வெட்டி போட்டு வாங்கிட்டாரு. மொத்த ஜனமும் ஓடி போச்சு. மன்னனாச்சா எவன் போய் தடுக்கிறதவனா? வெட்டி போட்டான். என்ன பண்ண போடா, 5 ஏக்கரில் பிச்சை போயிடலாம் அப்படின்னு போட்டான். தெனாலிராமன் வந்தான். நான் எட்டுன்னு போகிறேன் சாமின்னா. ரிட்டர்ன் போயிட்டான். லாரி தீனியை எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஆட்டையை முடிச்சுன்னு போயிட்டான். தீனியை போடுறான். ஆடு சும்மா கொழுன்னு ஆகிப்போச்சு. 20 கிலோ ஆடு போய் 30 கிலோ ஆடு ஆகிப்போச்சு. அவன் ராஜா விடுவான்னா நம்மளை கழுத்தை வெட்டி போடுவான். என்னடா இது விபரீதமான விளைவாக இருக்குது, மாட்டிக்கணும் பொழுது நம்ம அப்படி என்ன பண்ணலான்னு யோசிப்பான். உடனே தீனியும் காலி ஆகணும். உடனே என்ன பண்ண, ஒரு ஓனாயை பிடிச்சின்னு வந்து எதிர கட்டிட்டான். கட்டினவனே தீனி போடுறான், துண்ணு போட்டு உப்புது, ஓனாயை பார்த்துன்னு அழிச்சு போகுது. அப்போ கடைசி வரைக்கும் அது எவ்வளோ இடம் இருந்ததோ அதே இடையில வச்சுப்பான். அது மாதிரி நீ வந்து உட்காந்துட்டே சாமி. இந்த உடலில் பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பதின்னா இந்த சுழுமுனை, பதின்னா இறைவன் இருக்கிற இடம். பதிபக்தி அப்படின்வாங்க. பதிபக்தினா கணவனுடைய மனைவியினுடைய பக்தி பதிபக்தி. கடவுளுடைய பக்தி இங்கே பண்ணணும். இதுதான் 10வது வாசல் திறக்கிற இடம், இறைவன் வாழற இடம், அது மனித உடலில். அப்போது அந்த கடவுளுடைய வழிபாடு, நீ கோவிலுக்கு போனாலும் இல்லை எங்கே போய் கடவுள் வழிபாடு பண்ணாலும் கண்ணு ரெண்டும் தூக்கி இந்த 2 கட்டை விரலையும் அந்த இடத்துல வச்சு வழிபடணும். இதுதான் கடவுள் வழிபாடு. கை 2 கூப்பி கட்டை விரல் இந்த ஆங்னா. ஆமாம், அந்த கரெக்டாக அந்த பூர்வ மையத்தில் வச்சிடணும். வச்சுட்டு அந்த கை வைக்கும் போது உணர்வு உங்களுக்கு அங்கே போகும். அந்த உணர்வோடு கடவுளை கும்பிடணும். அப்போ இந்த 2 கண்ணும் சேர்ந்து அந்த கண்ணை பார்க்கணும், 3வது கண்ணை பார்க்கணும். அந்த இந்த 2 கண்ணும் புறக்கண், 3வது கண் ஞானக்கண், அகக்கண். இந்த 2 கண்ணும் அந்த கண்ணை பார்க்கணும். அப்போ இந்த 2 கண் அழியும் அந்த கண்ணு திறக்கும். இதுதான் கடவுள் வழிபாடு.
இப்போ வந்து கேட்டிங்கன்னா ஆம்பளைக்கு விந்து பை வச்சுட்டான், ம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வச்சுட்டான். ம் அது படைச்சது ஆணா பெண்ணா அலியா? ம் அப்போ இதெல்லாம் படைச்சவனுக்கு செயல் இருக்கும், செயல் இருக்கிறவனுக்கு கர்மா இருக்கும், கர்மா இருக்கிறவனுக்கு பாவ புண்ணியம் இருக்கும். அந்த பாவ புண்ணியம் படைச்சவனை எப்படி கடவுள்னு கூட முடியும்? அவன் எப்படி கடவுளாகவும் ஆக முடியும்? நியாயமான கேள்வி தான். இந்த மாதிரிலாம் கேட்டுறக்கூடாதுன்னா அவன் ரொம்ப உஷாரான ஆள். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்படிலாம் ஒரு கூட்டம் கேள்வி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்கும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்டயே இல்லாத ஒரு பொருளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பொருளை அவன்கிட்டயே அவன் வச்சுக்க மாட்டான்ட்டான். என்ன சாமி அப்படி ஒரு பொருள்? என்ன சாமி பொருள் அது? மனம். இந்த மனம் ஒன்று தான் என்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி காட்டுது. இந்த மனம் ஒன்று தான் என்னையும் மகானையும் வேறுபடுத்தி காட்டுது. இந்த மனம் ஒன்று தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. செயலுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எதுக்கு செயல் இல்லை? செயலுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் செயல் இல்லை. உன் மனசுக்கும் அதுக்கு மட்டும்தான் பாவ புண்ணியம். மனசோட நீ செயல் செஞ்சால் பாவ புண்ணியம் தொடரும். மனசோட செயல் புரியல அப்படின்னு சொன்னால் உன்னோட செயல் எல்லாத்துக்கும் பாவ புண்ணியம்ன்றது தொடர்பே கிடையாது. மகானும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, அவங்களும் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க தானே. ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் 1000 செயல் செய்கிறாங்க தானே. அப்போ அந்த செயலோட பலனை அவங்க அனுபவிப்பாங்களா? அனுபவிக்கிறது இல்லை. காரணம் என்ன? நான் எதை செஞ்சாலும் அதோட தொடர்ச்சியாக இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, பாவம் உண்டு, புண்ணியம் உண்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் செஞ்சால் மட்டும் ஏன் இல்லை? அவர்கிட்ட மனம் இல்லை. அப்போ இறைவன்கிட்ட மனம் இல்லை. இறைவன்கிட்ட மனம் இல்லாதனால அவனோட செயல் எல்லாத்துக்கும் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. அதனால தான் இறைவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேர் அவனுக்கு பேர்? விருப்பு வெறுப்பு இல்லாதவன். பற்றற்றான் பற்றினை பற்றிக்கொள். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பற்று இல்லை. ஏன் அவனுக்குன்னு ஒரு பற்று இல்லை? ஏன்னா அவன்கிட்ட மனம் இல்லை. ஏன் இங்கே என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சின்னு இருக்கிறேன்? ஏன்னா என்கிட்ட மட்டும்தான் மனம் இருக்கு. அப்போ என்னோட செயல் எல்லாத்துக்கும் இன்ப துன்பம் உண்டு, அதோட தொடர்ச்சியாக பாவ புண்ணியமும் உண்டு. இறைவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை சாமி. அதனால் அதை அவன் என்ன பண்ணாலும் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ராமன் என்ன பண்ணாரு? ராவணனை அழிச்சிட்டாரு. ராமன் யாரு? அவனும் கடவுள் தானே, சாட்சாத் கடவுள். திருமாலே ஒரு வடிவம் எடுத்துன்னு இந்த பூமியில் இருந்து ஒரு மனுஷன் என்னெல்லாம் துன்பப்படணும் அவ்வளோ துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் தான் பொண்டாட்டியவே ஒருத்தன் தூக்கி போட்டான். யாரோட பொண்டாட்டிய? நம்ம பொண்டாட்டி தூக்கி போனால் கூட ஒரு நியாயங்குது. ஏன்னா நம்மளாம் சாதாரண மனுஷன். கடவுளோட பொண்டாட்டியே ஒருத்தன் தூக்கி போட்டான், கடவுளை ஏமாற்றிட்டான். அப்போ மாயைன்றது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கும். இவன் ஒரு கடவுள், ராமன் ஒரு கடவுள், அவனுக்கு தெரியாதா? வந்துக்கிறது ஒரு மானா இல்லை ஒரு வேஷம் போட்டு ஒருத்தன் வந்துக்கிறானா தெரியாதா? தங்கத்தில் எங்கன்னா மான் இருக்குமா? நான் நம்புவேனா? இல்லை வெள்ளை காக்கா பறக்குன்னு சொன்னால் நம்புமா? நமக்கே நம்ப மாட்டோமே. ஆனால் ராமனை நம்ப வச்சுச்சே. தக்கத்தன்னு சொல்லிக்குது ஒரு மான். அதை நம்பி வேட்டையாட போகிறான் ஒருத்தன். யார்? கடவுளே போகிறான். அதோட தண்டனையா தன்னோட பொண்டாட்டி இழந்துட்டான், ராஜ்யத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதைய காட்டில் தெரிகிறான். அவனோட வேதனை எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். பெரும் வேதனை தான். நம்ம வேதனைலாம் ஒன்றுமே இல்லை. மனுஷனாக பிறந்தா கடவுளாக பிறந்தாலும் இவ்வளோத்தையும் அனுபவிக்கணும். அப்போ நம்மெல்லாம் தப்பிச்சிட்டோம். பரவாயில்லை நம்மலாம். அப்போது கடவுள் தான், ராமன் கடவுள் தான். ராவணனை கொண்டுட்டான். இப்போது அவன் ஏன் இந்த ஒரு யாகம் வளர்த்துறான்? அவன் சிவனை உருவகம் பண்ணிட்டு சிவனோட சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கே ராவண ஒரு சிவபக்தன். அந்த சிவபக்தனை கொன்றதுனால எனக்கு ஒரு தோஷம் வந்துடுச்சு. இந்த தோஷத்தை தீர்க்கணும்னா சிவனை கும்பிடணும். யார் கொண்டா? ராமன் கொன்னது கடவுள்ன்ற ராமன். அவனுக்கு தோஷம் வரலாமா? வந்துச்சே. ஏன் வந்தது? ராமன் கிட்டையும் மனம் இருந்தது. அப்போ ராம மனம் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் தோஷம் உண்டு, பரிகாரம் உண்டு, எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஆனால் சிவபெருமான் எவ்வளோ பேர் அழைச்சிக்கிறானே, எங்கேயாவது பரிகாரம் பண்ணிக்கிறான்? ஏன்? அவனுக்காக எதையுமே பண்ணலை. ராமன் யாருக்காக கொண்டான்?
பொண்டாட்டியை தூக்கி போட்டான்டா அவன் பாயே, உன்னை உசுரா விடக்கூடாது கொண்டான். தனக்காக அங்கே ஒரு உயிர் பலி போச்சு. அப்போ அங்கே மனம் வந்துச்சுல்ல, மனம் வந்தால் பரிகாரம் பண்ணி ஆகணும், பாவ புண்ணியம் உண்டு, அதை அனுபவிச்சு ஆகணும். மனம் இல்லாத ஏக இறைவன் எது பண்ணாலும் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அவன் எங்கும் பரிகாரமும் பண்ணதில்லை. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் காரணக்கத்தா யாரு? பாழா போன மனம்தான். மனம்னு சொல்கிறோம். இந்த உடலுக்கு 1008 வியாதி வருது, மருந்து இருக்கு. மனசு ஐக்கியது என்னதான் மருந்து இருக்கு? ஆமாம், மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் இருக்குதுல்ல. மருந்து எங்கே போடுவோம்? வாயில் போடுவோமே. ஐயா உடம்பு சரியில்லை, ஜுரம், இந்த மருந்து வாயில் போட்டுக்கோ. ஐயா தலைவலிக்குது, இந்தா ஒரு மருந்து, எங்கே போடணும்? அதே வாயில் தான் போட முடியும், தலையிலலாம் போட முடியாது. அப்போ உடம்புக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அப்போ அதை போடுறதுக்கான வைத்தியம் இருக்குது. மனசுக்கு அடையாளம் எங்கே இருக்குது? இல்லையே. அதுக்கு ஒரு வடிவம் இல்லையே, உருவம் இல்லையே. உள்ளகிற மனசு ஆணாவும் தெரியல, பெண்ணாவும் தெரியல, அழியாவும் தெரியலையே. அப்போ அதுக்கு வைத்தியமும் இல்லை, ஒரே வைத்தியம்தான். அப்போ இங்கே மனநோய் ஹாஸ்பிட்டலாம் இருக்குதுங்க சாமி, அங்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அங்கெல்லாம் ஒரே கணக்கு தான். மனம் பித்து பிடிச்சி போச்சுன்னா ஓய்வில்லாத மனம் சிந்திக்கும். அப்போ இந்த ஓய்வில்லாமல் சிந்திக்கக்கூடிய மனசை தூங்க வைக்கிறாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைலாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். இது ரெண்டே வேலை தான். நல்லா தூங்கு, மாத்திரை போட்டுக்கோ, நல்லா தூங்கு, மாத்திரை போட்டுக்கோ. இப்படி பண்ணால் என்ன சாமி ஆகும்? மனசோட வேகம் குறையும். ஏன்னா இந்த விஞ்ஞானத்தினால இதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் நான் கூட ஒரு பைத்தியம்தான். என் மனசில் கூட ஏதோ ஒரு பைத்தியம் இருந்தது. ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பைத்தியம் இருந்தது. ஆனால் இந்த ஒரே ஒரு பாடம் ஒவ்வொரு மனசில் இந்த பைத்தியத்தெல்லாம் தெளிய வச்சுத. அது என்ன மருந்து சாமி? யோகம் என்ற மருந்து. மனம் என்ற பித்து தெளியணும், மனத்துல மயக்கம் தெளியணும்னா ஒரே விஷயம்தான் சாமி. நல்ல குருவா முதல்ல தேடி பிடிக்கணும். குருன்னு சொல்லிக்கினாங்கன்னா அங்கே போகவே கூடாது. நான் தான் அங்கே குருன்னு யாரோ கூப்பிட்டாங்கன்னா திரும்பியே பார்க்கக்கூடாது. யாரும் ஒருத்தர் நான் குரு இல்லைன்னு சொல்கிறாரோ அவரே உலகத்தில் தலை சிறந்த குரு. அந்த மாதிரி ஒரு குரு பிடிச்சி அவர்கிட்ட கலையை வாங்கினால் மட்டும்தான் இந்த மனம் என்ற பித்தம் தெளியும். அது ஒன்றே இந்த மனசுக்கான மருந்து, வேற எதுவுமே இந்த உலகத்தை மருந்து இல்லை சாமி.
வந்தது நல்ல தருணம்.